இன்னைக்கு நம்ம சப்ளிமெண்ட்ரியில் ஒரு காலமைப்புல ஒரு பார்ப்போம். அதாவது ஆலங்குடியான் குடியான்ற வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லி அதுக்கு ஒவ்வொரு அர்த்தத்தை சொல்லியிருக்காரு. வேற வேற. இதுதான் மடக்கனி. இது வந்து ஒரே வார்த்தை, பொருள் வேற வேற. இதுக்கு பேர் மடக்கனின்னு பேர். அதான் வரதெல்லாம் பாருங்க. ஆலம் குடியானை, ஆலாலம் உண்டானை, ஆலம் குடியான் என்று ஆர் சொன்னார்? ஆலம் குடியானை ஆயின் கோலையத்தோர் எல்லாம் மடியாரோ மண்மீதிலே. இது நான் காலவே சாதாரண பாட்டு. இது ஒரு வெண்பா, சாதாரண வெண்பா. மடக்கனியில இயற்றப்பட்ட ஒரு வெண்பா, சாதாரண வெண்பா. இது ரொம்ப சிம்பிளான இது. ஆலம் குடியானை. ஆலம் குடியானை கல்லால மரத்துக்கு கீழே பரமசிவன் உட்கார்ந்து தவம் பண்றாரு இல்லையா, அது ஆலம். ஆலமரம்னு அர்த்தம். அது ஆலம் குடியானை, அது கீழே குடி கொண்டிருப்பவனை ஆலம் குடியானை. ஆலாலம் உண்டானே. ஆலாலம்ன்றது ஆலகால விஷம். அதான் அந்த பார்க்கடலை கடைஞ்சப்ப விஷம் வந்தது இல்லையா, சொன்னேன் இல்லையா நேத்தி, வாசுகி பாம்பு விஷத்தை கழித்துன்னு. அந்த விஷம் ஆலகால விஷத்தை உண்டவனை அப்படின்னு அர்த்தம். ஆலம் குடியானை, ஆலாலம் உண்டானை. ஆலம் குடியான் என்று யார் சொன்னார்? இவர் வந்து விஷத்தை எல்லாம் குடிக்க மாட்டான்னு யார் சொன்னார்? அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க உங்களுக்கு ஏதாவது விஷக்கடி ஏதாவது வந்ததுன்னா நீங்க ஈஸ்வரனை நோக்கி தவம் பண்ணீங்கன்னா உங்க விஷம் போகுது இல்லையா, அந்த விஷத்தை ஈஸ்வரன் குடிக்கிறதா அந்த இடத்துல நம்ம ஈஸ்வரன் அதை எடுத்துடுறாரு. அது மாதிரி இப்ப அந்த பாம்பு கடிச்சதை வந்து இவர் பாடினப்ப பாம்பை நினைச்சு அந்த கம்பர் வந்து ராமாயணத்துல ஒரு பாட்டு போய் வந்திருக்கு. அப்பர் வந்து பாம்பை வந்து அந்த அப்பூதி அடிகளோட குழந்தைய பாம்பு கடிச்சிட்ட உடனே அந்த பாம்பு விஷத்தை எடுக்கிறதுக்காக அப்பர் ஈஸ்வரனை வேணுடனே அந்த விஷத்தை எடுத்துன்னு போறது இல்லையா, அதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம். கதையிலும் உண்டு, அப்பூதி அடிகள் கதையில உண்டு. அது திங்களூர்ன்ற ஊர்ல அப்பூதி அடிகள்னு ஒருத்தர் இருந்தார். அவர் அப்படிதான் எல்லாரும் பேரும் எல்லாருக்கும் திருநாவுக்கரசு. அவர் வீட்டில் இருக்க எல்லா வீட்டுக்கு பேரு திருநாவுக்கரசு இல்லம், பிள்ளைகிட்டைக்கு பேரு திருநாவுக்கரசு, தெருவுக்கு பேரு திருநாவுக்கரசர் வீதி, திருநாவுக்கரசர் மடம், திருநாவுக்கரசர் சத்திரம், எல்லாமே திருநாவுக்கரசர். பெரிய பணக்காரர். ஊரே அவரது தான். திங்களூர்ன்ற ஊர்ல. திங்களூர்னு இன்னைக்கும் நானும் எல்லாம் போயிருக்கோம். திருவையாறு போயிட்டு பக்கத்துல திங்களூர்னு. அந்த திங்களூர்ல எல்லாமே அப்பூதி அடிகள் பேர்ல, திருநாவுக்கரசர் பேர்ல தாங்கம்மா. திருநாவுக்கரசர் அங்க போறப்ப அப்பூதி அடிகள் இது யாரு இந்த மாதிரி இப்படி என் பேரையே எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்களே, இவர் தான் திருநாவுக்கரசன் தெரியாது. ஒரு போன யார் வச்சிருக்காங்க, இந்த ஊர்ல என்ன விசேஷம், இது என்ன எல்லாருக்கும் திருநாவுக்கரசன் பேர் வச்சுக்க எல்லாத்துக்கும், யார் அது அப்படின்னு. அப்பூதி அடிகள் நீங்க இருக்காரு, சிறந்த பக்திமான், இந்த திங்களூர் ஈஸ்வரனை சேவிக்கிறவர், இவர் இந்த கோயிலை கட்டினவர் அவர் தான். அவர் வந்து திருநாவுக்கரசன் மேல அளவு கடந்து அன்பு இருக்கிறவர் அப்படின்னு. திருநாவுக்கரசர் அவரை பார்க்கலாமேன்னு ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்துடும். வந்த உடனே நேரா அவர் வீட்டுக்கு போறார். போன உடனே சொல்றாரு, நான் ஒரு சிவனடியார், நான் வந்திருக்கேன், உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், சாப்பிடுறது உங்க வீட்டுக்கு வரேன்னு. ஆக தாராளமா வாங்க, நீங்க சிவனடியார் தான் நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எல்லாம் பண்றேன். நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், சமைச்சு வைங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர இந்த சமையல்லாம் பண்ணிட்டு அவரோட பிள்ளைய அமுச்சு, பேர் சீராளன்னு பேர், சீராளன்ற பையனை அமுச்சு வாழை நறுக்கிட்டு வர சொல்றாரு. வாழை ஒரு கொல்லைய தோட்டத்துல இருந்து ஒரு வாழை நறுக்கிட்டு வா, அடியாருக்கு சாதம் போடணும்னு. வாழை நடிக்கிறதுக்கு அந்த பையன் போறான். அந்த வாழை இலையை நறுக்கும் போது பாம்பு கடிச்சிருது. எல்லாம் திருவிளையாடல் தான். எல்லாம் ஈஸ்வரனோட விளையாட்டு தான். பாம்பு கடிச்சிருது. பாம்பு கடிச்சு பையன் செத்து போயிடும். அடியார் சாப்பிட வந்திருக்காருன்னு உடனே இவங்க என்ன பண்றாங்க, அடியாரை சாப்பிடாத அனுப்பக்கூடாது. அப்பா அம்மா ரெண்டு பேரும் வீட்டுல சொந்த பிள்ளையோட பணத்தை வீட்டுக்குள்ள வச்சுட்டு, எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. செத்த பிள்ளையோட பணத்தை வீட்டுக்குள்ள வச்சுட்டு அடியாருக்கு தெரியாம அவருக்கு வந்து சாதத்தை போட்டு அவர் வயிற்று நிரப்பி அனுப்பிடணும் அப்படின்னு போடுறாரு. இவர் வந்து சாதம் போடுறாரு. சாதம் சாப்பிடுவாரு. சிவனடியார் வந்துடுறாரு. வந்து அப்பூதி அடிகள் தான், திருநாவுக்கரசர் தான் அவர். ஆனா தான் தான் திருநாவுக்கரசன் சொல்லல. திருநாவுக்கரசர் மானசீகமா குருவா ஏத்துனவர் அப்பூதி அடிகள். உடனே திருநாவுக்கரசர் வந்து சாப்பிட வரார். சாதம் போட சொல்ற, இலையை போட சொல்ற, இலையெல்லாம் போட்டு சாதம் எல்லாம் பரிமாறா. உங்க புள்ள இருப்பானே அவனையும் பக்கத்துல உட்காங்க. எப்பயுமே அதிதி சாப்பிடும் போது கூட இன்னொருத்தரை சாப்பிட வைப்பான். அதாவது வீட்டுல இருக்கிறவங்க வந்து அதிதி சாப்பிட்ட அப்புறம் தான் வீட்டுக்கு இல்ல வீட்டுல இருக்க வீட்டு தலைவன் சாப்பிடுவான். ஆனா அதிதி சாப்பிடும் போது தங்க கூட யாராவது சாப்பிடணும்னு நினைப்பார். அதுக்கு யாராவது இருந்தா அவங்கள உட்காந்து சாப்பிட சொல்லுவார். இவர் என்ன பண்றா, இந்த பையன் இருக்கான்னு, அந்த சீராளன் உங்க பையன் இருக்கான்னு அது முதல்ல வந்த உடனே அவர் கதையெல்லாம் கேட்டுக்கிறாரு இல்லையா, சீராளன் பையன் இருக்குது தெரியும். பையனை கூப்பிடுங்க சாப்பிடறதுக்குன்னு சொல்றாரு. இவங்க ரெண்டு பேராவது துக்கத்தை மறைக்கவே முடியல. பையன் இறந்து செத்தே போயிட்டாங்க இல்லையா. துடிச்சு போற சொல்றா, இது மாதிரி பையனை கொண்டு வர முடியாத பையன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. உடனே துடிச்சு போய் திருநாவுக்கரசர், வீட்டுல பணத்தை வச்சுட்டு எனக்கு சாதம் போடுறீங்களே, இது அடுக்குமா,
அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்பதான் இது பண்றாரு. என்ன பண்றாரு, நீ இந்த குழந்தைய தூக்கின்னு வா, இந்த குழந்தைய தூக்கின்னு வந்து, குழந்தைய செத்து போயிட்டு குழந்தைய கொண்டு வரக்கூடாதுன்னு, அதெல்லாம் சாகலை குழந்தை, உயிர் இருக்கு, கொண்டு வா, குழந்தைய தூக்கின்னு வான்றார். இவர் தூக்கிட்டு கோயிலுக்குள்ள வான்றார். கோயில் எல்லாம் அந்த ஜனங்கள்லாம் எதுக்குறது, ஒவ்வொரே எதுக்குறது, குணத்தை கோயிலுக்குள்ள கொண்டு போனா அப்புறம் கோவில்ல வந்து அது பெரிய சம்பிரதாயம் இருக்கு. கோயிலை மறுபடியும் ஃபுல்லா இது பண்ணி எல்லாத்தையும் சரி பண்ணி கோயிலை அந்த குடமுழுக்கு பண்ணி தான் உள்ள வெளியில கொண்டு வரணும். மறுபடியும் சாமி பூஜையெல்லாம் நடத்தணும். கொண்டு வான்றார் இவர். கொண்டு போய் குழந்தைய கொண்டு போய் திங்களூர்ல அந்த ஈஸ்வரன் கோயிலுக்கு எதிர நிறுத்திட்டு ஒரு பாட்டு பாடுறார். பாடின உடனே அந்த பாம்பு வந்து அந்த விஷத்தை எடுத்துறது, அந்த குழந்தை எழுந்துக்கிறது. எழுந்த உடனே அப்பூதியடிகள் அப்படியே அவர் காலில் விழுந்தார். நீங்க யாரு, நீங்க வந்து ஈஸ்வரனா, எப்படி நீங்க இதை பண்ணீங்க, இந்த ஒரு பெரிய இது எனக்கு யார் பண்ணதுன்னு அழற இருக்கிறது. அப்பூதியடிகள் அழறாரு, நீங்க யாருன்னு சொல்லுங்க, நான் விடவே மாட்டேன், காலை பிடிக்கிறார். அப்பதான் சொல்றாரு, நான் வந்து திருநாவுக்கரசு, நான் தான் அப்பர் சுவாமி எழுறது, நான் தான், நீ என்னுடைய சிஷியன்றதை நான் இங்க ஊர்ல வந்து பார்த்தேன், நீ என்ன மானசீகமா குருவா ஏத்துன்றதை நான் இங்க வந்து பார்த்தேன், என் பேரையே எல்லாத்துக்கும் வச்சிருக்கேன், அப்புறம் ஊர்ல கேட்டு தெரிஞ்சினேன், சரி உன் வீட்டுல சாப்பிடலான்னு தான் வந்தேன், ஆனா இந்த பாம்பு கடிச்சது எல்லாம் அந்த ஈஸ்வரனோட திருவிளையாடல் தான் அப்படின்ட்டு ஈஸ்வரனும் காட்சி கொடுக்குறாரு அந்த இடத்துல. அப்பூதி எடுகளுக்கு காட்சி கொடுத்து அவர் மோட்சம் கொடுத்துருவாரு. அப்பூதி எடுக்க மோட்சம் கொடுக்குறாரு, இவருக்கும் மோட்சம் கொடுக்குறாரு. அப்பூதி எடுக்க கொஞ்ச நாள் இருந்துட்டு தான் மோட்சம் கொடுக்குறாரு. ரெண்டு எல்லாருக்குமே கொஞ்ச நாள் இருந்துட்டு, நீங்க பூலோகத்துல இருந்துட்டு வாழ்ந்துட்டு இந்த பக்தியை பரப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்ந்து எல்லாரையும் வாழ்த்திட்டு போயிடுறாரு. கடைசிய காலத்தை காலம் முடியும் போது எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்குறாரு. அதுதான் இங்க வந்து ஏதோ வந்து எங்கேயோ போயிட்டு பாருங்க, அந்த அந்த விஷத்தை அந்த அந்த மாதிரி அந்த பாம்பு விஷத்தை குடிச்சதுன்னா ஈஸ்வரன் தான் அந்த விஷத்தை ஏத்துக்கிறார். பாம்பு திருப்பி எடுக்கிற விஷத்தை ஏத்துக்கிறது ஈஸ்வரன். ஈஸ்வரன் தான் பாம்பா வந்து அந்த விஷத்தை எடுக்கிறார். அந்த பாம்பை திருப்பி வர வச்சு விஷத்தை எடுக்கிறாருன்னா அது உள்ள அந்த பாம்பு உடல்ல ஈஸ்வரன் பூந்து போய் அந்த விஷத்தை எடுக்கிறார். அதுதான் இங்க சொல்றார். ஆலம் குடியான் என்று யார் சொன்னார், விஷத்தை எடுக்க மாட்டான்னு யார் சொன்னார், விஷத்தை குடிக்க மாட்டான்னு யார் சொன்னது, உங்ககிட்ட இருக்கிற விஷத்தை குடிக்கிறவன் அவன் தான். ஆலம் குடியான் என்று யார் சொன்னார், ஆலம் குடியானே ஆயின் விஷத்தை குடிக்காதவனா இருந்தா கோலயத்தோர் எல்லாம் மடியாரோ மண் மீதிலே. கோலயம்ன்றது பூலோகம். பூலோகத்துல இருக்க இத்தனை ஜீவன்களும் அன்னைக்கு அந்த ஆலகால விஷத்தை பார்க்கடலை கடையும் போது அந்த ஆலகால விஷத்தை ஈஸ்வரன் குடிக்கலன்னா அண்ட சராசரம் 7 உலகத்துல இருக்க ஜீவன்களும் மடிஞ்சிருக்கும். இந்த பூலோகத்துல இருக்க அத்தனை பேருமே செத்து போயிருப்பாங்க அப்படின்றத சொல்றாரு இந்த இடத்துல. அதனால ஆலம் குடியான ஈஸ்வரன் வந்து குடிகாரம் இல்லைன்னு சொல்லாதீங்க, குடிப்பா அப்படின்னு சொல்றாரு. அதை தான் இங்க சொல்ற ஆலம் குடியான்றது. ஆலம் கொடியானை, ஆலம் குடியானே ஆளாளம் உண்டானே ஆலம் குடியான் என்று யார் சொன்னார், ஆலம் குடியானே ஆயின் போல தோரெல்லாம் மடியாரோ மண்டியிலே பாட்டு. இந்த பாட்டு சாதாரண கவி, ஒரு ஓட்டத்துல சொல்ற கவி இது. இந்த மாதிரி பாடல்களும் இவர் நிறைய பாடியிருக்கார். இதுல என்னன்னா, இதுல விசேஷம் என்னன்னா, இந்த குடியான் ஆலம்ன்ற வார்த்தை திருப்பி திருப்பி வருது. ஆலம்ன்றது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரே மீனிங் கொடுத்ததுன்னா சொற்பொருள் பின்வரில் எறியும் பேர் இருக்கு. இது வந்து ஒரு முதல் இடத்துல ஆலம்ன்றது வந்து ஆல மரத்தை குடிக்கிறது, அதுக்கு அடுத்தது வந்து ஆலம் வந்து விஷத்தை குறிக்கிறது. அதனால ரெண்டாவது மீனிங் இன்னொரு மீனிங் வந்துடுது ஆலம்க்கு. அதனால இது மடக்கணி. அதே மாதிரி குடியான்றது பாத்தீங்கன்னா, குடியான்றது வந்து ஒண்ணு குடிக்காதவன், அது ஒண்ணு. குடியான்றது குடிகொண்டு இருப்பவன், அந்த இடத்துல குடிகொண்டு இருக்கிறதுக்கும் குடின்னு பேரு, தான் எடுத்து குடிக்கிறதுக்கு பேரும் குடி. அதனால ஆலம் குடியான் அப்படிங்கிற அதுவும் ரெண்டு மீனிங் ஆக ஒரே ரெண்டு பொருளுக்கு ரெண்டு வேற வேற மீனிங்க ஒரே பாட்டுக்குள்ள கொண்டு ரெண்டு இடத்துல 2 இடத்துல 3 இடத்துல 4 இடத்துல கூட வரும். அதை கொண்டு வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு அமைச்சது வந்து ரொம்ப விசேஷமானது. வடகணியில ரொம்ப போற்றத்தக்க ஒண்ணு. தேங்க்யூ.